பிரவீன், பிரதமர் நரேந்திர மோடி 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியதையொட்டி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் இன்று மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களிலும் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பெண்களின் தாலி மற்றும் தங்கம், நிலம் ஆகியவற்றை பறித்து இஸ்லாமியர்களிடம் வழங்கி விடுவார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்று பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பேசி வருகிறார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதே போல ராகுல் காந்தியும் பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார்களை ஆய்வு செய்த மத்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. இதே போல ராகுல் காந்திக்கும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் அந்த விளக்கத்தை 2 கட்சிகளின் சார்பாக அளிக்க வேண்டும் என்றும், மக்களிடையே பிரிவினையையோ மற்றும் வெறுப்புணர்வையோ ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசினால் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதால் என்ன அடிப்படையில் அந்த கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் என்றும், ராகுல் காந்தி மீது கூறப்பட்டுள்ள அந்த பேச்சு தொடர்பான விமர்சனம் குறித்தும் காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொடர்ந்து அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. 29ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்குள் இந்த விளக்கத்தை 2 கட்சிகளும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விளக்கத்திற்கு பின்னர் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது நாடு முழுவதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய அரசியல் தேர்தல் வரலாற்றில் பிரதமர் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அண்மை காலங்களில் இதுவே முதன்முறையாகும். பிரவீன்.